படம் வந்துட்டு நெஞ்சில் ஒரு ஆலயம். இதோடைய டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் ஸ்டோரி வந்து சி.வி. ஸ்ரீதர். இது மியூசிக் டைரக்டர் வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இதற்கு பாடல்கள் எழுதுவது கவிஞர் கண்ணதாசன். இதோட காஸ்டிங் வந்து தேவிகா, கல்யாண்குமார், முத்துராமன், புதிபதினி, நாகேஷ், மனோரமா. இது ஒன் ஆஃப் த என்னன்னா பெரிய ஸ்டார் வச்சு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பர்பஸாக ஒரு சுமாரான மார்க்கெட் உள்ள ஸ்டார் வச்சு எடுத்திருந்தாங்க. கல்யாண்குமார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கன்னடா ஸ்டார், தமிழில் தான் அவருக்கு வந்து இன்ட்ரோடக்டரி மூவி. இந்த ஸ்டோரி பிளாட் எப்படின்னா, காதலர்களாகிய சீதாவும் முரளியும் துரதிருஷ்டவசமாக பிரிஞ்சிடுறாங்க. முரளி வந்து பிகம்ஸ் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், ரொம்ப பெரிய கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிடுறாரு. பாரதிய சக்கரத்தில் மாட்டின நம்மளுடைய சீதாவோட ஹஸ்பண்டுக்கு கேன்சர் வந்துருக்கு. அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக முரளியை அப்ரோச் பண்ணுறாங்க. அப்போது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளோட வேணும், இந்த ஹஸ்பண்டோட நேம் வேணுக்கு வந்து தெரிய வருது இவங்க வந்து முன்னாள் காதலர்கள்னு சொல்லிட்டு. எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அந்த ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நீ வந்து பழைய லவரை கல்யாணம் பண்ணிக்கும் ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. ஆனால் இதை வந்து சரியாக ரிசீவ் பண்ணல நம்ம சீதா. பிகாஸ் ஷி வாஸ் சோ லவ்விங் வித் ஹர் ஹஸ்பண்ட். ஸோ அவன் என்ன ஃபீல் பண்ணுறான்னா, இவங்க காதலாக இருக்கிறதுனால இவர் வந்து நம்ம ஹஸ்பண்டுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரா அப்படின்னு ஒரு நெருங்கல் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. இது கல்யாண்குமார் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது, அதாவது நம்மளோட முரளி கிட்ட சொல்லும்போது முரளி ரொம்ப துடிச்சு போயிடுறாரு. அவர் அந்த ஒரு லைஃப் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு தன்னுடைய உயிரை பணையம் வச்சு he sacrificed his life and he saved வேணும். இது வந்து ஒரு 4 லைன்ஸ்ல நான் ஈஸியாக சொல்லிட்டேன்னா, இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் நடிக்கல ரொம்ப வாழ்ந்துருக்காங்க. அவங்க எல்லாம் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அழும்போது நானும் அழுதுருக்கேன். ஒரு 9 இயர்ஸ் அந்த மூவி நான் பார்த்துருக்கேன். அவங்க அழும்போது எந்த மனசுல என்னமோ பண்ணிச்சு, அதே ஃபீலிங் என்னாலையும் கொண்டு வர முடிஞ்சிருந்த மூவி. இந்த மூவியில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த திங் என்னன்னா, 4 வீக்ஸ் இந்த மூவி எடுத்துருக்காரு ஸ்ரீதர். மெயின் திங் மோட்டிவ் வந்து பேஷன் வந்து என்னென்னா சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே 4 வீக்ஸ் அந்த மூவியை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் திங் வந்து இட்ஸ் லோ பட்ஜெட் மூவி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் தான் மூவி எடுத்திருக்காங்க. அவுட் ஆஃப் வெளியே வர இது வந்து 2 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. நேஷனல் அவார்ட் ஃபார் த பெஸ்ட் மூவி அண்ட் பிரசிடென்ட்ஸ் அவார்ட் ஃபார் த டைரக்டர். இந்த மூவியோட ரிலீஸ் டேட் நான் சொன்னேன்னு தெரியல, 26 ஜனவரி 1962. இந்த மூவியோட டைரக்டர் வந்து ரீமேக் பண்ணியிருக்காரு. தமிழ்ல இஸ் மேட், தெலுங்கு அண்ட் ஹிந்தியில் ரீமேக் பண்ணியிருக்காரு. கன்னடா, மலையாளம்ல வேற டைரக்டர்ஸ் ரீமேக் பண்ணியிருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ராடனரி சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு பிடிச்ச சாங் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம லைஃப்க்கு ரிலேட் பண்ண முடியுது. அந்த ஃபுல் லைஃப்ஸுமே ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். டைம் பற்றாக்குறையால நான் கூட நினைக்கிறேன். லாஸ்ட்டாக என்ன சொல்ல நான் நினைக்கிறேன்னா, சீதாவோட நெஞ்சில் ஒரு ஆலயம் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் வேணும். ஆனால் என்னோட நெஞ்சில் ஒரு ஆலயம் வந்து இதே மாதிரி சர்வீஸ் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு மூலையில் இதே மாதிரி டாக்டர் சர்வீஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் அந்த முரளி, டாக்டர் முரளி தான் என்னோட நெஞ்சில் ஒரு ஆலயம். வாய்ப்பளிப்பதற்கு நன்றி. இந்த மூவி வந்து ஒரு ஆங்கில மூவியோடைய தகவல் எடுத்துட்டாங்க 1942. யாருக்காவது தெரியுமா?